ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المؤمن قوي خير أحب إلى الله من المؤمنين ضعيف أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இந்த அகலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தாவதாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவில்லாது நிரப்பமாக உண்டாவதாக. ஆமீன். தென்காசி வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக வருடாதோறும் நடத்தப்படக்கூடிய மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடராக இன்றைக்கு எனக்கு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆரோக்கியமான வாழ்விற்கு அண்ணல் நபியின் அழகிய வழிகாட்டுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு செய்தியை சொல்கிறான். வேறு எந்த நபிக்கும் சொல்லப்படாத ஒரு செய்தியாக அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகலத்தினுடைய அருள் கொடை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். நபி அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் வந்திருந்தாலும் கூட எந்த நபிக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதற்கான காரணம் என்பது இந்த மீலாதுன் நபி என்ற தொடர் பயான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் பரவலாக எல்லா இடத்திலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பயானினுடைய இந்த நிகழ்விலே நபி அவர்களுடைய சிறப்பை குறித்து கொடுக்கப்படக்கூடிய தலைப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் விடுபடாத ஒரு தலைப்பாக கொடுக்கப்படுகிறது. ஆன்மீகமாக இருந்தால் அதற்கும் நபி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல், குடும்பவியலாக இருந்தால் அதற்கும் நபி அவர்களுடைய வழிகாட்டுதல், வியாபாரமாக இருந்தால் அதற்கும் நபி அவர்களுடைய வழிகாட்டுதல், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அது நடக்காமல் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் மிகச் சுருக்கமாக சுட்டி காட்டுகிறான். அகலத்தின் அருள் கொடை என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தி வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தாலே அவர் என்ன செய்தியை தேடுகிறாரோ, எந்த விஷயத்தில் ஒரு தீர்வை தேடுகிறாரோ அந்த தீர்வு அந்த நபி அவர்களுடைய செய்தியில் இடம்பெற்று இருக்கும். அதன் காரணமாகத்தான் எந்த நபிக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்படியாக நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கான படிப்பனையாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு தான் ஆரோக்கியம் சார்ந்த தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளிலே மனிதர்களை விசாரிப்பதை குறித்து தன் திருமறையை பதிவு செய்கின்ற பொழுது சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாளை கியாமத் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்கும் நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சஹாபாக்கள் மத்தியில் சில கேள்விகள் ஏற்படுகிறது. தஃசீர் இப்னு கஸீர் நூலை இமாம் பதிவு செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இரண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று தண்ணீர், இன்னொன்று பேர்த்தம்பழம்.
சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையிலே அவர்கள் அன்றாட உணவாக எதை எடுத்துக் கொண்டார்களோ அந்த இரண்டை மட்டுமே முன்வைத்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தண்ணீரும் பேரித்தம்பழம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறோம், இதற்கும் நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோமா என்பதாக கேட்டார்கள். இன்னொரு சஹாபி இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தினமும் சாப்பிடுவது கிடையாது, ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடுகிறோம், அந்த உணவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொட்டு துண்டு இருக்கிறது, அது காய்ந்ததாக தொழிற்கோதுமையிலே செய்யப்பட்ட காய்ந்த ரொட்டியாகத்தான் இருக்கும். நாங்கள் அதை இரண்டாக உடைத்து ஒன்று எனக்கும் இன்னொன்று என் மனைவிக்குமோ என் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்குமோ கொடுத்து சாப்பிடுவோம், இதற்கும் நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோமா என்பதாக அந்த சஹாபி கேட்க நபி அவர்கள் ஆம் என்பதாக சொன்னார்கள். இதுவும் அல்லாஹ்வின் அருள்கொடை. ஏதோ ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கப்பட்டு மனம் விரும்பிய வழியிலே வாழ்வதற்கான எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டு அந்த மனிதருக்கான கேள்வியாக அங்கே எழவில்லை. கொடுக்கப்பட்டது ஒரு கடுகு அளவிற்கு அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாளை ஆகிரத்தில் விசாரணை இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வின் அருள்கொடை. அந்த வகையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அருள்கொடை ஆரோக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை குறித்து அதிகமான ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆரோக்கியம் என்ற ஒன்று மட்டும் மனிதனிடம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் அனைத்தும் இருந்தும் இல்லாதவனை போன்றவன். அதே ஒரு மனிதனிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அவர் எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டார், நிம்மதியாக இருப்பார். அல்லாஹ் அந்த ஆரோக்கியத்தில் அந்த அளவிற்கு பெரிய நேமத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் வ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி. ஒரு மனிதன் அதிகாலை பொழுதை அடைகிறார், இரவு தூங்கி மறுநாள் காலை பொழுதை அடைகிறார். எழக்கூடிய அந்த மனிதர் ஈமான்தாரியாக எதிரிகளுடைய எந்த அச்சமும் இல்லாமல் அவர் காலை அடைகிறார். இன்னஹு குவத்தன் யௌமிஹி, அன்றைய நாளினுடைய உணவிற்கான தேவை அவர் அடைந்து கொள்கிறார். அதிகாலை எழுகின்ற பொழுது ஈமான்தாரியாகவும் எழுகிறார், எதிரியிடமிருந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எழுகிறார், உடல் ஆரோக்கியத்தோடு எழுகிறார், அன்றைய நாளிற்கான உணவை அவர் பெற்றவராக காலை அடைகிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொடுக்கப்பட்டதற்கு சமமானவர் என்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியிலே ஆரோக்கியத்தை நபி அவர்கள் முன்வைக்கிறார்கள். பொருளாதாரத்தை முன்வைக்கவில்லை, கல்வியை முன்வைக்கவில்லை, அதிகமான செய்தியை முன்வைக்காமல் குறிப்பிட்ட செய்தியை சொல்லி அதில் ஆரோக்கியம் ஒன்றை நபியர் பதிவு செய்கிறார்கள். அந்த ஆரோக்கியம் என்பது மனிதருக்கு மிக அவசியம். நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர் காலை எழுகின்ற பொழுது ஏன் தான் விடுகிறதோ என்று எண்ணக்கூடியவர்களும் உண்டு. இரவோடு இரவாகவே இருந்தால் நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்து விடுவேனே, ஏன் விடுகிறது, எனக்கு ஏன் சில உபாதைகள் ஏற்படுகிறது, என்னை பராமரிப்பதற்கு ஆள் உதவி தேவைப்படுகிறது, அது ஏன் நடக்கிறது என்ற நிலைமை யாருக்கு வரும்? யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உணர்வு வரும். அதே ஒரு மனிதன் அதிகாலையிலே எந்த ஒரு உடலுடைய நோவினைகளும் அல்லாமல் ஆரோக்கியமாக எழுந்தால் மகிழ்ச்சியோடு அவர் எழுவார். அதேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொடுக்கப்பட்டதை போன்றவன். அந்த ஆரோக்கியத்தினுடைய விஷயத்தை வரலாற்று ஆசிரியர் பல செய்தி பதிவு செய்கிறார்கள். நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற பொழுது மூசா நபி அல்லாஹ்விடத்தில் கேட்ட செய்தியில் ஒன்று, நீர் அடியானாக இருந்து நான் இறைவனாக இருந்தால் என்னிடம் என்ன நீ கேட்பாய் என்று அல்லாஹ்விடம் கேட்க அல்லாஹ்வுடைய பதில் ஆபியத்தை கேட்பென்று அல்லாஹ் சொல்லியதாக நாம் சில செய்தியிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வே அந்த இடத்தில் ஆபியத்தை ஆரோக்கியத்தை முன்வைக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியத்தினுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்ரீ தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லிமனி ஷையன் அஸ்அலஹுல்லாஹு, நான் எனக்கு ஒரு சிறந்த ஒன்றை நீங்கள் கற்றுத்தாருங்கள், நான் அது அல்லாத வேறு எதையுமே நான் எதையும் கேட்கக்கூடாது, நீங்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த ஒன்று இருக்கிறது அது எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும், அப்படி அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கக்கூடிய ஒன்றை எனக்கு கற்றுத்தார்கள் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் தன் சிறிய தந்தை கஷ்டத்தில் இருக்கிறார்கள்,
அவர்களுக்கு அதிகமான பெண் பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய அதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்பை கேட்டிருக்கலாம், அல்லது சிறந்த மனிதருக்கான வாய்ப்புகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அதை கேட்பதற்காக வேண்டி தன் சிறிய தந்தைக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். நபி அவர்கள் அவைகளெல்லாம் சொல்ல கொடுக்கவில்லை, மாறாக சொன்னார்கள், சலில்லாஹுல் ஆஃபியத, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேள் என்பதாகத்தான் சொன்னார்கள். அதற்கு அடுத்து ஃபமகஸ்து ஐயாமன் சும்ம ஜிது, சில நாட்கள் கழிகிறது. இரண்டாவதும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான சிறந்த ஒன்றை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். இரண்டாவது நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது ஆஃபியத்தை தான் சொன்னார்கள். அந்த ஹதீஸில் அடுத்த வார்த்தை வருகிறது, ஃபமகஸ்து ஐயாமன் சும்ம ஜிது, தினமும் ஒரு மூன்றாவது முறையாக சில நாட்கள் கழித்து மீண்டும் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சிறந்த ஒன்றை நீங்கள் கற்றுத்தாருங்கள். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்ததில் ஆஃபியத்தோடு சேர்த்து ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய ஆஃபியத்தை நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த ஆஃபியத் என்பது நாம் நினைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சார்ந்ததல்ல. இந்த ஆஃபியத்தை இமாம்கள் மூன்றாக பிரிக்கிறார்கள். ஒன்று அபூன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதும் ஆரோக்கியம். இரண்டாவது ஆஃபியத், அது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். மூன்றாவது முஆஃபாத். முஆஃபாத் என்று சொன்னால் உள்ளம் சார்ந்த, எதிரிகளுடைய தொந்தரவு சார்ந்த, உலகத்தினுடைய சகலவிதமான பிரச்சனைகளை விட்டு ஒரு மனிதன் நிம்மதியாக இருப்பது. உடலுடைய ஆரோக்கியத்தை மட்டுமே குறிக்காமல் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் என்பது உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமானது அல்ல என்பதை சொல்லி அல்லாஹ்வுடைய மகுபிரத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவது ஒரு ஆஃபியத்து. இரண்டாவது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் இருப்பது இரண்டாவது ஆஃபியத்து. மூன்றாவது உள்ளம் சார்ந்த, சக மனிதர்களுடைய பிரச்சனை சார்ந்த எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறோமே, அது மூன்றாவது ஆஃபியத். அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய ஆஃபியத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆஃபியத்தினுடைய விஷயத்திலே நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆஃபியத்தினுடைய தன்மை நாம் இன்றைக்கு உணராமல் இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நாம் நினைப்பது என்ன? அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், எனக்கு எதுவும் அல்லாஹ் தராமல் இருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். நமது உடம்பிலே ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய உறுப்புகள், ஒரு மனிதருக்கு ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தடுமாறி கீழே விழுகிறார், விழக்கூடிய அந்த மனிதனுடைய தலையிலே ஒரு காயம் ஏற்படுகிறது. அந்த இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த ஒரு உறுப்பிலே ஒரு சிறிய பழுது ஏற்பட்டால் அதற்கு அவர் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்ன, அதற்கு அவர் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அளவு என்ன என்பதை யோசித்து பார்த்தால் இந்த ஆஃபியத் என்பது மிகப்பெரிய நியமத் என்பதை நாம் உணர்ந்து விட முடியும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண், இன்றைக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்காக வேண்டி கூட நாம் சிரமப்படுகிறோம். கண் அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகு அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள் இருக்கிறது, அந்த நேரத்தில் நாம் சஞ்சலப்படுகிறோம். அந்த நேரத்தில் நாம் ஆஃபியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஆஃபியத் என்பது பெரும் பொக்கிஷம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஃபியத்தை பேணக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் அமல் செய்கின்ற பொழுது அதிலும் சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அமல் செய்வது என்று வந்துவிட்டாலே அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியார்களாக நாம் ஆள வேண்டும். அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியாராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம் மீது கடமையாக ஆக்கப்பட்ட இபாதாத்துகளை கடந்து சுன்னத்தான நஃபிலான இபாதாத்துகள் நம்மிடத்தில் அதிகம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். உதாரணம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவரை குறித்து அந்த வசனத்தை இருக்கிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தபிக வ மா தஅخر, நபியே உங்களது முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற வசனத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நபி அவர்கள் அவர்களது கால் வீங்கக்கூடிய அளவிற்கு வணங்குகிறார்கள். நபி அவர்களுடைய துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானே, உங்களது முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விட்டது, அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் உங்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு வணங்க வேண்டும்?
நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, நான் என் இறைவனுக்கு பிடித்த அடியாராக ஆக வேண்டாமா என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்யக்கூடிய இபாதாத்துகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ சஹாபாக்கள் அதை செய்யக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த இபாதாத்தை செய்வதற்கு ஆர்வமூட்டி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஹதீஸை எடுத்து பார்த்தால் நபி அவர்கள் அதில் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இந்த சஹாபியினுடைய செய்தியை குறித்து நபி அவர்களுக்கு செய்தி வருகிறார். அந்த சஹாபியினுடைய பகல் நேரத்தை அந்த சஹாபி எப்படி கழிக்கிறார்கள், இரவை எப்படி கழிக்கிறார்கள் என்ற செய்தி நபி அவர்களுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலம் முக்பிர் அன்னக தஸூமுன் நஹார வ தகூமுல் லைல். கேட்கிறார்கள், என் தோழரே, நீங்கள் பகலெல்லாம் நோன்பு வைப்பதாக இரவிலே நீங்கள் நின்று வணங்குவதாக எனக்கு செய்தி கிடைத்தது உண்மைதானா என்பதாக கேட்கிறார்கள். அந்த சஹாபி ஆம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்ல நபி அவர்கள் இந்த இடத்திலே அந்த சஹாபியினுடைய செயல் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த சஹாபியின் செயல்பாடு இருக்க நபி அவர்கள் அந்த சஹாபியை வாழ்த்தி இருக்க வேண்டும், அந்த செயலை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்கள் அதை செய்யவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தஃஅல், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். சும் வஅஃப்திர், நீங்கள் நோன்பு வையுங்கள், ஒரு நாள் நோன்பை நீங்கள் விடுங்கள். தொடர் நோன்பாக வைப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தொடர் நோன்பு வைப்பதை விட்டும் அந்த சஹாபி தவிர்த்திருக்க சொன்னார்கள் நபி அவர்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உடல் தாக்கத்து இருக்கிறது, நான் வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை சுட்டி காட்டி சொன்னார்கள். ஒரு நாள் நோன்பு வைப்பதும் ஒரு நாள் நோன்பு விடக்கூடிய செய்தியை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்து அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், வகும் மனம், நீங்கள் நின்றும் வணங்குங்கள், தூங்கவும் செய்யுங்கள். இரவெல்லாம் முழுவதுமாக நின்று வணங்குவது என்பதை நபி அவர்கள் அங்கே ஆதரிக்காமல் உங்கள் உடம்பை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் நின்று வணங்குங்கள், சிறிது நேரம் நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். உங்களது உடம்பிற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, நமது உடம்பிற்கு ஓய்வு என்பது அவசியம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக ஆக்கி இருக்கிறோம். ஏன் இரவை அல்லாஹ் ஆடையாக ஆக்கினான்? இரவு என்பதை இருளாக அல்லாஹ் ஆக்கியதனுடைய காரணம் இரவிலே மனிதர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இரவை ஆக்கினான். அந்த வகையில் நமது உடம்பிற்கான ஓய்வு என்பது நமக்கு அவசியம். அதை நபி அவர் அந்த சஹாபிக்கு சொல்கின்ற பொழுது, உங்கள் உடம்பிற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. உங்கள் மனைவிக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இந்த உலகம் என்பது அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்குத்தான். அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மௌத்தும் வாழ்க்கையும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருப்பது அல்லாஹ் திருமலை பதிவு செய்கிறான். அதில் யார் சிறந்தவர் என்பதை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். சிறந்த அடியாராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நாம் கவனம் செலுத்தி இபாதத்தில் ஈடுபட்டால் மட்டுமே நாம் உண்மை அடியாராக மாறிவிட முடியாது. நமக்கான சில கடமைகள் இருக்கிறது, அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு உடல் சார்ந்த விஷயத்தை, கண் சார்ந்த விஷயத்தை, மனைவிக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஹக்கினுடைய விஷயத்தை அந்த சஹாபிக்கு சொல்லி புரிய வைத்தார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், அன் தசூமு குல்ல ஷஹரின் ஸலாஸத அய்யாமின், நீங்கள் மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். தினம் தினம் நோன்பு வைத்த ஒரு சஹாபி நபி அவர்கள் அந்த சஹாபியுடைய இபாதத்தை ஆதரித்து அரவணைத்து ஆர்வப்படுத்தி பேசவில்லை. மாறாக அந்த சஹாபியினுடைய உடல் பலகீனமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சஹாபியை நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆரோக்கியம் என்பது நாம் என்னதான் உடல் திடகாத்திரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்ததற்கு பிறகு நமக்கு இயல்பாகவே ஒரு பலகீனம் என்பது ஏற்படும்.
அந்த பலகீனம் வருகின்ற பொழுது இந்த வாலிபத்தில் நமது உடம்பை நாம் சரியாக பேணவில்லை என்று சொன்னால், நம் உடம்பிற்கான சரியான ஓய்வை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், கண்ணிற்கான ஓய்வை கொடுக்கவில்லை என்று சொன்னால், வயோதிகத்தினுடைய துவக்க காலத்திலேயே கடுமையான, அதாவது அதிகம் வயோதிகருடைய உடல் தன்மை எப்படி மாறுமோ அந்த தன்மைக்கு நமது உடல் மாறிவிடும். நாம் இபாதத்தை செய்வதில் நமது உடம்புகள் நமக்கு ஒத்துழைக்காமல் நமக்கு பலகீனத்தை கொடுத்துவிடும். அதன் காரணமாக நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு நீங்கள் மாதத்தில் 3 தினங்கள் மட்டுமே நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள். உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். அதனை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள். அந்த சஹாபி கடுமையான உடல் பலகீனம், எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹதீஸ்ல பதிவு செய்கிறார்கள், அந்த சஹாபி கோழி குஞ்சை போன்று இருந்தார்கள். கோழி என்பது திரகாத்திரமானதாக, உடம்பிலே ரக்கைகள் உள்ளதாக, முடிகள் உள்ளதாக இருக்கும். ஆனால் கோழி குஞ்சு அப்படி அல்ல, பலகீனமானதாக, உடம்பிலே ரோமங்கள் இல்லாமல், ரக்கையில் முடிகள் அல்லாமல் மிகவும் ஒரு குறுகியதாக பலகீனமானதாக இருக்கும். நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து விசாரிக்கிறார்கள், என் தோழரே, நீங்கள் கோழி குஞ்சை போன்று பலகீனமா ஆகிவிட்டீர்களே, என்ன ஆனது? அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே நாளை ஆகிரத்தில் மனிதர்கள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே எனது விசாரணையில் நான் ஏதேனும் தவறுகள் செய்திருந்து அந்த தவறுக்கான தண்டனை அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் ஆகிரத்தில் என்னால் அந்த அதாவை தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் காரணத்தினால் என்னோட இறைவா, இந்த பூமியிலே எனக்கு அதாவை தந்து விடு என்பதா நான் துஆ செய்து விட்டேன் என்பதா அந்த சஹாபி சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாயா, என் தோழரே, என்ன செய்தீர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏன் இப்படி துஆவை செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டிருக்கலாமே, நீங்கள் இந்த உலகத்திலே கேட்ட அந்த வார்த்தை என்பது நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதா சொன்னார்கள். பலகீனமான ஒரு சஹாபிக்கு நபிகள் கூறிய வார்த்தை. ஆரோக்கியம் இல்லாத வாழ்வு என்பது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சரியான ஒரு நிலையானதல்ல. அந்த ஆரோக்கியத்தை தான் நபி அவர்கள் இங்கே நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். அதனை போன்று ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய மனிதர், ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மனிதர், இந்த மனிதர்களுடைய தன்மை எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதை குறித்து ஹதீஸிலே பார்த்தால் ஒரு செய்தி அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அங்கே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்ற அந்த சஹாபியை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவர் கோமான் அவர்கள் பல நேரங்களில் நபி அவர்களிடத்திலே மனித தோற்றத்தில் வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்க அந்த இடத்திலே அபூதர் குஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஹூ அபூதர், இவர் அபூதர் தானே என்று கேட்க ஆம் என்பதா பதில் சொல்லப்பட்டது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், தாரிஃபூன் அன்தும் அபாதர், நீங்கள் எப்படி அபூதரை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நீங்கள் எப்படி அபூதரை அறிந்து கொண்டீர்கள் என்பதாக கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி பஅஸக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்ன அபாதர், நிச்சயமாக அபூதர் இருக்கிறாரே, உஅரபு பி அஹ்லி ஸமாஇ மின்ஹு பி அஹ்லில் அர்லி, பூமியிலே அவர் அறியப்பட்டிருப்பதை போன்று சஹாபாக்களுக்கு எப்படி அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறியப்பட்ட பிரபலியமான ஒரு சஹாபியோ, அதனை போன்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வானத்திலே உள்ள மலக்குகளுக்கும் அறிமுகமானவர் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு எப்படி அவர்கள் அறியப்பட்டார் என்ற செய்தியை ஜிப்ரீல் அவர்கள் சொல்கின்ற பொழுது, வ இன்னமா தாலிக லிதுஆஇ யதுஉ பிஹி குல்ல யௌமின் மர்ரதைனி, அபூதர் அவர்கள் தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த துஆவினுடைய காரணத்தினால் ஃபகத் தஅஜ்ஜப மலாயிகா, மலக்குகள் எல்லாம் அவர் ஆச்சரியமடைகிறார்கள். மலக்குகள் எல்லாம் அபூதரை பார்த்து ஆச்சரியமடைகிறார்கள். மலக்குகளுக்கு அந்த வகையில் அபூதர் அவர்கள் அறிமுகமான நபராக இருக்கிறார் என்று சொல்லி முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்து கேட்கிறார்கள், அபூதரே, நீங்கள் என்ன துஆ செய்கிறீர்கள்? யா அபாதர், துஆ துஆ பிஹி குல்ல யௌமின் மர்ரா,
நீங்கள் தினமும் கேட்கக்கூடிய 2 வேளை துஆ கேட்கிறீர்களாமே, என்ன துஆ அது என்பதாக நபி அவர்கள் கேட்க அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா, கல்பன் காஷியா, இல்மன் நாஃபியா, யகீனன் சாதிகா, தீனன் கியமா. இவைகளெல்லாம் ஈமானை சார்ந்த, ஈமானோடு வாழக்கூடிய வழிவகையை சார்ந்த, ஈமானோடு மரணிக்கக்கூடிய செய்திகள் தொடராக சொல்லி முடித்துவிட்டு அந்த சஹாபி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா மின் குல்லி பலியா, என்னுடைய இறைவா, எல்லா விதமான நோவினைகளில் இருந்தும் எல்லா விதமான சோதனையில் இருந்தும் எனக்கு நீ ஆஃபியத்தை தா. அதற்கு அடுத்து கேட்டார்கள், அல்லாஹ் இன்னி அஸ்அலுக தமாமல் ஆஃபியா, எனக்கு நீ பரிபூர்ணமான ஆஃபியத்தை நீ எனக்கு தா. தவாமல் ஆஃபியா, நிலையான நிரந்தரமான ஆஃபியத்தை எனக்கு தா என்று சொல்லி முடித்துவிட்டு வஸ்குரன் அலல் ஆஃபியா, நீ எனக்கு தந்த அந்த ஆஃபியத் இருக்கிறது, அதற்கு உனக்கு சுகூர் செலுத்தக்கூடிய நபராக என்னை நீ ஆக்குவா என்பதை துஆ செய்கிறார்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த இடத்திலே அந்த சஹாபி கேட்ட துஆவினுடைய சாரம்சத்தில், அந்த தொடரில் அந்த சஹாபி அதிகமாக மென்மைப்படுத்தி கேட்டியது உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் கேட்டார்கள். அந்த உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு நியமத். அந்த ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் பலகீனத்தை அடைந்துவிட்ட, இயற்கையான ஆரோக்கியத்தை இழந்துவிட்ட ஒரு மனிதன் எந்த தொகை கொடுத்தாலும், எதை அவர் விற்பனை செய்து பணமாக கொடுத்தாலும் அந்த ஆரோக்கியத்தை அவரால் மீண்டும் பெறவே முடியாது. அந்த ஆபியத்தை தான் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அதற்கடுத்து கேட்டார்கள், வஅஸ்அலுகல் கினா அனின் நாஸ், நான் அல்லாஹ் மனிதரிடத்திலே எந்த ஒரு தேவையும் ஆகாத நபராக நான் இருக்க வேண்டுமாறு கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த துஆவை கேட்டதன் மூலமாக மலக்குகளிடத்திலே இவர்கள் ஆச்சரியமான மனிதராக பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் கேட்ட ஈமான் சார்ந்த விஷயங்கள் அனைத்து சஹாபாக்களும் கேட்கக்கூடிய ஒன்று. எந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும் நான் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் துஆக்கள் முழுவதும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அதையும் கடந்து ஆஃபியத்தை அதோடு சேர்த்துக் கொண்டார்கள். அந்த ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதனை போன்று ஆரோக்கியமான மனிதனை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆரோக்கியமான மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான். நோய்வாய்ப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அந்த நோயாளியிடத்திலே உங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால், நோய்வாய்ப்பட்ட பலகீனமான ஆரோக்கியம் இழந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையில் பிடிக்கப்பட்டவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய சோதனையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட நோவினை சகித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதன் காரணமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நோயாளிகளை நீங்கள் சந்திக்க சென்றால் உங்களுக்காக நீங்கள் துஆ செய்ய சொல்லி கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் பிரியப்படுவது ஆரோக்கியமான மனிதனை பிரியப்படுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு கவியுன், வலுவான முஃமின் இருக்கிறாரே, கைருன் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர் சிறந்தவர், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர். ஏனென்று சொன்னால், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் செய்யக்கூடிய இபாதத் என்பது பலகீனமான மனிதர் செய்வதை விட பன்மடங்கு உயர்வானது. பலகீனமான ஒரு அடியார் அவர் செய்யக்கூடிய இபாதத் இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகளை விட ஆரோக்கியமான மனிதர் செய்யக்கூடிய அந்த இபாதத் என்பது அல்லாஹ்விடத்திலே அதிகமான இடத்தை பெற்று தரக்கூடியது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த வாலிப பருவத்தை வலிமையான பருவம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லதி ஹலககும் மின் லாஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி குவா என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதற்கு அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், மினல் முஃமினினல் லஈஃபி, பலஹீனமான முஃமினை விட வலிமையான ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றவர் என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். பலஹீனமான வாழ்க்கை என்பது நாம் இபாதத்தை செய்வதற்கு இன்றைக்கு பல நபர்களுக்கு அது வாய்ப்பை இல்லாமல் ஆக்குகிறது. உடல் பலஹீனம், அவர்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது, அவர்களை சரியான நேரத்தில் தொழுகைக்கான வாய்ப்பை இல்லாமல் தடுத்துவிடும். உடல் பலகீனம் இருக்கிறது, நீண்ட நேரம் அவர்கள் நின்று தொழுவதற்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்கான உடம்பு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது.
உடல் பலகீனம் இருக்கிறது, அவர் நீண்ட நேரம் இபாதத் செய்வதற்கான முயற்சி செய்தாலும் அவரது ஒழுவை அவரோடு தக்க வைப்பதற்கு உடல் ஒத்துழைக்காது. பல வகையான தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியது வயோதிகமான பலகீனமான பருவம். அதன் காரணமாகத்தான் ஆரோக்கியத்தை அல்லாஹ் விருப்பப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை குறித்து சொன்னார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள் இரண்டை சொன்னார்கள். இரண்டு விதமான நேமத். நேமத்தானி மகபூனன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ். அல்லாஹ் மனிதர்களுக்கு இரண்டு நேமத்தை கொடுத்திருக்கிறான். அதில் அதிகமான மனிதர்கள் அதில் அவர்கள் பலகீனத்தை நஷ்டத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த இரண்டு விதமான நேமத் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிஹது வல் ஃபராகு. முதலாவது ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. இந்த இரண்டும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நேமத். ஆரோக்கியமும் ஓய்வும் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நேமத். இந்த நேமத் என்பதை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை நாம் தக்க வைப்பதாக இருந்தால் நமது செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருந்தால் அந்த ஆரோக்கியத்துடன் நமது வாழ்க்கையில் நடைபெறும் என்பதை நபி அவர்கள் பல செய்திகளாக சுட்டி காட்டுகிறார்கள். சும்மா லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அல்லாஹ் சொல்கிறானே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துகளை பற்றி நாளை கியாமத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நல்லா பதிவு செய்கிறான். ஆனால் நபி அவர்களுக்குரிய வார்த்தை மக்பூலுன். நாம் அந்த ஆரோக்கியத்தின் விஷயத்தில் நாம் அசட்டையாக இருக்கிறோம், அதை வீணெடுத்து விடுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஆரோக்கியத்தை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியத்தை நாம் கணக்கெடுத்து பார்ப்பதாக இருந்தால் இன்றைக்கு ஆரோக்கியத்தினுடைய குறைபாடை நாம் எங்கும் தேட வேண்டியது கிடையாது. எங்கெல்லாம் மருத்துவமனைகள் கட்டப்படுகிறதோ எல்லா மருத்துவமனைகளும் கூட்டம் நிரம்பி வருகிறது. மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை ஏதோ ஒரு ஊரிலே இருந்ததை நாம் எல்லாம் கேள்விப்பட்ட காலங்கள் கடந்து சிறு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமங்களிலும் 2-3 மருத்துவமனைகள் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் கல்வியினுடைய உயர்வு என்பதை நாம் சிந்திப்பதை விட மனிதன் பலகீனத்தோடு இருக்கிறான், ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். படித்தவர்கள் எல்லாம் தினமும் மருத்துவமனை செல்கிறார்கள். படிக்காத பாமர மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்களுக்கு வெளியாக, வழிபாடு தலங்களுக்கு வெளியாக அங்கே சொல்லப்படக்கூடிய மந்திர வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி வரிசை கட்டி நிற்கிறார்கள். இதை நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதை சுட்டி காட்டுகிறதா, மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறதா? சில பள்ளிவாசலை எடுத்து பார்த்தால் தொழுகை முடிந்து வெளியே வந்தால் அவர்களுக்குள் நோய்க்காக வந்து நிற்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் உடல் சார்ந்த நோய்க்கு செல்கிறார்கள். பள்ளிவாசல் போன்ற இடங்களுக்கு வரக்கூடியவர்கள் உள்ளம் சார்ந்த நோய்க்கு வருகிறார்கள். மொத்தத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தை இழந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடிய வழிமுறைகளை நபி அவர்கள் மூலமா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆரோக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லிய பல செய்திகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு செய்தி எடுத்தாலே போதுமானது. அந்த ஒன்று நமது ஆரோக்கியம் நம்மை விட்டும் நீங்காமல் இருப்பதற்கு வழிவகையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மாமலா ஆதமியுன் விஆன் சர்ர மின் பத்னி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு உடலுடைய இதை கொடுத்திருக்கிறான். உடலுடைய தாக்கத்தை ஒரு மனிதன் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்திப்பது என்ன? சரியான நேரத்தில் நாம் உணவு எடுக்க வேண்டும், ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனால் அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் நபி அவர்கள் சொன்னார்கள், மாமலு ஆதமியுன் விதான் ஷர்ரும் மினன் மின் பத்னின். ஆதமுடைய மனிதர்களில் அவர் நிரப்பக்கூடிய குப்பை தொட்டியை போல் நபி அவர்கள் வயிற்றை சொன்னார்கள். நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது குப்பை தொட்டிக்கு ஈடான நபி அவர்கள் சொன்னார்கள். பலவிதமான பலகாரங்களை, பலவிதமான ஆகாரங்களை நாம் உட்கொள்கிறோமே, அதுதான் மனிதனுடைய உடலுக்கு கேடுக்கான காரணமாக நபி அவர்கள் சொன்னார்கள். நாம் அதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் உணவின் பழக்க வழக்கம் எப்படி இருந்தது? சமீபத்திய ஒரு சர்வே பதிவிடுகிறார்கள். 2024 ஆண்டிலே
ஒரு ஊரினுடைய மக்கள் தொகையை வைத்து அவர்களுடைய உடல் சார்ந்த ஒரு ஆய்வை கணக்கெடுத்தால் சுமார் 80% ஆண்கள் வயிறு பெருத்தவர்களாக இருக்கிற ஆய்வில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர்களுடைய வயிறுகள் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நடந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் 2006 ஆண்டை பதிவு செய்கிறார்கள். 2006 மனிதனுடைய உடல் பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்ததை பதிவு செய்து 2024 ஆண்டிலே 80% நபர்கள் உடல் பெருக்கத்தோடு இருக்கிறார்கள். நபி அவர்கள் மனிதன் வயிற்றை நிரப்பக்கூடிய விஷயத்தை எச்சரிக்கையா சொல்லிய விஷயத்தை என்று கண்டுபிடித்திருக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலை சுபுகு தொழுகை முடிகிறது. சுபுகு தொழுகை முடிந்தவுடன் நமது தேட்டங்கள் எப்படி இருக்கிறார்? அதிகாலையிலே நண்பர்களோடு சேர்ந்து நாம் எந்த கடையில் போய் டீ சாப்பிடலாம், ஒரு ஆலோசனை செய்வோம். ஆலோசனையில கருத்துகள் வரும். எப்படி தெரியுமா? நாம் இந்த கடைக்கு சென்றால் இன்னென்ன பலகாரம் இருக்கும், இந்த கடைக்கு சென்றால் இன்னென்ன பலகாரம் இருக்கும். இப்படி ஒரு 4-5 கடைகள் பேசப்படும். நண்பர்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த கடைக்கு போவது, ஒருவர் சொல்லுவார் இன்றைக்கு இந்த கடை, நாளைக்கு அந்த கடை. காலை சுபுகு முடிந்து நமது உணவின் ஆரம்பம் இப்படி வருகிறது. டீ முதல் கொண்டு காலையிலே ஒரு பலகாரத்தோடு துவங்கக்கூடிய நாம் சுபுகு தொழுகையிலேயே நமது வயிறை ஒரு முறை நிரப்பி விடுகிறோம். இரண்டாவதாக ஒரு 9 மணி ஆகிவிட்டால் வீட்டிற்கு சென்று மனைவி சமைத்து வைத்த, தாய் சமைத்து வைத்த ருசியான உணவு முடிந்து சிறு நேரம் கடக்கும். ஒரு 11 மணி நண்பர்கள் எல்லாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு டீ கடை, அப்படியே போய் ஒரு டீ, சூடா ஒரு வடை. நமது உணவு பழக்கம் எப்படி மாறி இருக்கிறது? உடல் பெருக்கத்தினுடைய காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். 11 மணி கடந்திருக்கும். சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டவர்கள் உண்டு, 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டவர்கள் உண்டு, தொடர்ந்து சில நாட்கள் சாப்பிடாமல் பட்டினி இருந்தவர்கள் உண்டு. நாம் அதிகாலை 11 மணிக்கு உள்ளாகவே 3 நேர உணவை முடித்து விடுகிறோம். மதியம் லுஹருக்கு பிறகு மனைவி வீட்டில் சமைத்து வைத்த ஒரு உணவு, அதற்கு அடுத்து சிறிது ஓய்வு, மாலை நேரம் நண்பர்களோடு ஒரு டீ, 8 மணிக்கு ஒரு டீ, 10 மணிக்கு ஒரு உணவு. நமது உணவு பழக்க வழக்கத்தை அப்படி யோசித்து பார்த்தால் நபி அவர்கள் சொன்னார்களே, மனிதனுடைய அந்த வயிறு என்பது அவனுக்கு கேடாக மாறுவதை நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த செயல்பாடை இன்றைக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா விதமான உணவையும் எடுத்துவிட்டு இரவு தூங்குவதற்கு முன்பாக அனைத்தும் ஜீரணமாகுவதற்கு ஒரு மாத்திரை, அனைத்தும் ஜீரணமாகுவதற்கு ஒரு மருத்துவம். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் உணவோடு புழங்கிக் கொண்டிருக்கிறோமே. இஸ்லாம் என்பது நமது செயல்பாடை வெளிப்படுத்துவதற்கான வாழ்ந்த சமுதாயமாக இருந்த நாம் இன்றைக்கு நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாப்பிடுவதற்காக வேண்டிய வாழ்கிறோமோ என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏதாவது ஒரு கடை தரப்பினுடைய நோட்டீஸை பள்ளிவாசல் வந்து கொடுத்து விட்டால் மறுநாளை பார்க்கலாம் அடையாளத்தோடு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தவர்கள் வருகிறார்களோ அவர்களை போன்று நாம ஒரு சட்டையோடு பேண்டோடு போய் நிற்போம். ஆனால் நாம் அழைத்து செல்லக்கூடிய வீட்டு பெண்கள் இருக்கிறார்களே, புர்காவோடு நிற்பார்கள். எந்த கடையை பார்த்தாலும் இன்றைக்கு புர்கா அல்லாத கடைகளே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்? நபி அவர்கள் கூறிய வார்த்தை எதை நமக்கு நோவினை ஏற்படுத்தும் என்று சொன்னார்களோ அதனுடைய முதல் செயல்பாடு இன்றைக்கு நம்ம இடத்தில் அன்றாடம் இருக்கிறது. அதற்கு நபி அவர் சொன்னார்கள், பிஹஸபி இப்னி ஆதம் உகுலு யுக்மின சுல்பாஹு, அவன் மனிதனுடைய முதுகு எலும்பு இருக்கிறதே அதை நிமிர்த்தக்கூடிய ஒரு கவலம் உணவு அவருக்கு போதுமானது. ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய விலா எலும்பு இருக்கிறது அதை நிமிர்த்தக்கூடிய அளவிற்கான உணவு அவருக்கு போதுமானது. நபி அவர்கள் சொன்னார்கள். இன்றை நாம் சாப்பிடும் போதே தெரியும், ஒரு உணவை எடுத்து வைத்து விட்டால் வயிறு நமக்கு உணவின் தேவை பூர்த்தி ஆகிவிட்டது என்று நினைக்கக்கூடிய நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் சுவைக்காக வேண்டி, வயிறு நிரம்புவதற்காக வேண்டி அதை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய விலா எலும்பு நிமரக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு கவலம் உணவு இருக்கிறது, அந்த உணவு ஒரு மனிதனுக்கு போதுமானது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை ஒரு போர் படை தளபதியாக அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு இடத்திற்கு. நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த சஹாபியருடைய கையிலே பேரித்த மரத்தினுடைய
பேரித்தம்பளம் போடப்பட்ட ஒரு பையை கொடுத்து அனுப்புகிறார்கள். போருக்கு செல்லக்கூடிய அந்த சஹாபியின் கையிலே பேரித்தம்பளம் போடப்பட்ட ஒரு பையை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய செய்தி நாம் பார்த்தால், அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றதற்கு பிறகு, போர் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்கு இருந்த சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு பேரித்தம்பளாக பழமாக கொடுப்பார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது, கமா யமுஸ்து சபியு சும்ம நஷரபு அலைஹா மிம்மாயின். சஹாபாக்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதை போன்று அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்துக் கொள்வார்களாம். எந்த இடத்தில் இருந்தவர்கள்? போர்க்களத்தில் இருந்தவர்கள். உடல் ஊட்டச்சத்தான உணவை உண்டால் மட்டுமே தான் போர்க்களத்தில் இருக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சஹாபாக்களுடைய செயல்பாடு என்பது ஒரு பேரித்தம்பழத்தை சிறுவர்கள் சாப்பிடுவதை போன்று சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு ஒரு நாளை கழிக்கிறார்கள். மறுநாள் உணவின் தேவை ஏற்படுகிறது. அந்த ஹதீஸின் அடுத்த செய்தியா வருகிறது, கையில வைத்திருந்த கம்பை கொண்டு மரத்திலே அடிக்க இலை விழுகிறது. இலையை நீரிலே ஊற வைத்து அதை சஹாபாக்கள் சாப்பிடுகிறார்கள். உணவு என்னவாக இருந்தது? இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த கீரைகள் எல்லாம் நமக்கு இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த உணவாக குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறான். நாம் அந்த உணவை நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் ஏதோ மரத்தினுடைய இலை சாப்பிடுகிறார்கள். ஒரு இலையை சாப்பிட்டு, இரண்டு இலையை சாப்பிட்டு, ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு ஒரு நாளை ஒரு இரவை கழித்தார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய விலா உயரத்தை நிமிர்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு கவலம் உணவு இருக்கிறது. மனிதனுக்கு போதுமான நபி அவர்கள் சொன்னார்களே, அதே சஹாபாக்கள் செய்தார். இன்றைக்கு நாம் அப்படி அல்ல. நாம் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகுவதற்கே தனியாக ஒரு பானம் குடிக்க வேண்டியிருக்கிறது, தனியாக மருந்து எடுக்க வேண்டியிருக்கிறது. நமது உணவு பழக்கம் என்பதுதான் இன்றைக்கு நமது நோய் அதிகரித்ததற்கான காரணம் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நபி அவர்கள் அடுத்து சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்பட்டால் ஒரு கவலம் உணவை விட அவர் அதிகம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். முதுகெலும்பை நிமிர்த்தக்கூடிய ஒரு கவலம் உணவு இருக்கிறது, அதை விட அவருக்கு தேவை என்று இருந்தால் அவர் சற்று அதிகம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனாலும் அந்த அளவை நபி அவர்கள் சொன்னார்கள், உணவிற்காக வேண்டிய மூன்றில் ஒரு பகுதி, தண்ணீருக்காக வேண்டிய மூன்றில் ஒரு பகுதி, சுவாசத்திற்காக வேண்டிய மூன்றில் ஒரு பகுதி. நமது வயிற்றை நபி அவர்கள் மூன்றாக பிரித்து சொன்னார்கள். ஒரு பகுதி உணவாக, ஒரு பகுதி நீராக, ஒரு பகுதி காலி இடமாக இருக்க வேண்டும். இன்றைய நமது பழக்கம் என்ன தெரியுமா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட உட்கார்ந்து விட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடக்கூடிய பழக்கம். எப்படி தெரியுமா? சாப்பிட்டு முடித்து இடத்தை விட்டு எழுவார்கள். எழக்கூடிய அவரை அவராக ஓடி அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தவரை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஒரு ஆள் கை தாங்கலாக உயர்த்தக்கூடிய அளவிற்கு சாப்பிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் சில காட்சியை பார்த்தது உண்டு. விருந்திலே சாப்பிட்டு விட்டு எழுவார்கள். வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் கையில வைத்திருந்த ஏதாவது பொருள் கீழே விழும். ஒரு சாவியோ ஒரு கர்ச்சீப்போ. அவரால் குனிய முடியாது. அவர்களால் குனிய முடியாது. பொருளை எப்படி எடுப்பார்கள் தெரியுமா? காலால், பின்னங்காலால் எடுப்பார்கள். நமது உணவு பழக்கம் எப்படி இருக்கிறது? வயிறு முட்ட சாப்பிடக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த நேமத். ஆனால் ஒரு நேமத்தை நாம் கருத்தரை கொண்டு உடல் ஆரோக்கியம் என்ற நேமத்திலே நாம் இன்றைக்கு பலகீனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவினுடைய ஒரு அமைப்பை ஒரு கோர்வையாக சொன்னார்கள். துஆமுல் வாஹிதி யக்பி இஸ்னைன், ஒரு மனிதனுடைய உணவு இரண்டு நபர்களுக்கு போதுமானது. ஓ துஆமு இஸ்னைனி யக்பி அர்பா, இரண்டு மனிதருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானது. ஓ துஆமு அர்பஅத்தி யக்பி சமானியா, நான்கு நபருடைய உணவு எட்டு நபர்களுக்கு போதுமானது. நபி அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவினுடைய அளவு என்னவாக இருக்க வேண்டும்? நாம் வயிறு நிரம்ப சாப்பிட நினைக்கிறோமே, அந்த உணவை இருவருக்கு கொடுத்து விடலாம். இருவர் சாப்பிடக்கூடிய உணவை நான்கு நபருக்கு கொடுத்து விடலாம். நான்கு நபர்கள் சாப்பிடக்கூடிய உணவை எட்டு நபர்களுக்கு கொடுத்து விடலாம். அப்படியாக நமது உணவை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் உணவு எப்படி இருந்தது தெரியுமா? அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், மா சபி ஆல் முஹம்மதின் மின் ஹுபுஸின் ஷஈரின் யௌமைனி முத்ததாபியைனி. நபி அவர்கள் வீட்டிலே இரண்டு தினங்கள் கூட தொடர்ச்சியாக
தொழிற்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சாப்பிட்டது கிடையாது நபி அவர்களும் சரி, அவர்கள் துணைவி யாரும் சரி. தொழிற்கோதுமை என்பது தொழில் நீக்கப்படாத, அதாவது இன்றைய நாம் வாங்கிய சில பொருளை எது மிக தெளிவாக இருக்கிறதோ அதனுடைய குப்பைகள் நீக்கப்பட்டு அதன் தோல் பகுதி நீக்கப்பட்டு எது தெளிவாக இருக்கிறதோ அதை வாங்குகிறோமே அது சுத்தமானது என்று நினைக்கிறோம். தொழிற்கோதுமை என்பது அது சரியாக நீக்கப்படாமல் அதன் தோல் பகுதியோடு உள்ள கோதுமையிலே தயாரிக்கப்படக்கூடிய ரொட்டி. அது அன்றைய நேரத்திலே அது தரம் தாழ்ந்த ஒரு கோதுமையாக இருக்கும். அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், இந்த தரம் தாழ்ந்த இந்த கோதுமை ரொட்டியை கூட நபி அவர்கள் தொடர்ந்து 2 நாள் சாப்பிட்டது கிடையாது. இதுவரைக்கும் ஹத்தா குபில, நபி அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். ஆனால் நமது உணவு என்பது நான் சொல்லி காட்டியதே போல காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்படியாக உணவோடு நாம் வாழ்ந்து கழிக்கிறோம். வாழ்வதற்கு சாப்பிட வேண்டும் என்று இருக்க வேண்டிய நாம் சாப்பிடுவதற்காக வேண்டிய வாழ்கிறோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறோம். நமது உணவு பழக்கத்தில் உள்ள மாற்றத்தை இன்னொரு விஷயமா சொல்வதாக இருந்தால், நபி அவர்கள் சொன்னார்களே, இருவரின் உறவு 4 நபர்களுக்கு 4 நபர்கள் 8 நபர்கள் என்று சொன்னார்களே. திருமண வீடை பார்த்தா தெரியும். திருமண வீட்டிலே அந்த வீட்டுக்காரர்கள் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது 1000 பத்திரிகை அடிப்பார்கள். உணவு தயாரிக்கின்ற பொழுது 1200 பேர் தயாரிப்பார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர் மனதில் படபட அடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறார்களே, சாப்பாடு இருக்குமா இருக்காதா? இவர் அழைத்தது 1000, இவர் சமைத்தது 1200 நபர்களுக்கு. ஆனால் கடைசி தேவை என்பது இன்னும் 500 பேருக்கு வேண்டும். உணவை யார் எடுத்தது? யோசிக்க வேண்டும். நமது உடல் பலகீனத்திற்கான காரணம் என்பது நமது நாக்கின் ருசியிலே நாம் மறந்து விடுகிறோம். நபியவர் அதைத்தான் சொன்னார்கள், மனிதன் ஆதமுடைய மக்களில் அவன் வயிற்றை நிரப்பக்கூடிய அந்த குப்பை என்பதை நபி அவர்கள் சொன்னார்களே. நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய அந்த உணவிலே ஆரோக்கியம் என்பது அவனது அளவான உணவில் இருப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதனை போன்று சில உணவுகளை சுட்டி காட்டி அந்த உணவை சாப்பிடுவது மனிதனுக்கு ஆரோக்கியம் இருப்பதையும் சொன்னார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது நாம நினைப்பதை போன்று வருவதல்ல. நாம் உண்ணக்கூடிய உணவிலே அல்லாஹுடைய ரஹ்மத் நமக்கு வேண்டும். அதற்கான வழிமுறைகளை எடுத்து பார்ப்பதாக இருந்தால் அதற்கான சில சட்டத்திட்டமாக மதரசா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய நடைமுறைகள் உண்டு. சாப்பிடக்கூடிய ஒழுக்கத்தினுடைய முறைகள், அவைகளை கடந்த நபி அவர்களுடைய சில பழக்கங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிற்கு முன்பாக ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தை சாப்பிடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இன்றைய மருத்துவமனை சொல்கிறது, நீங்கள் ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு இனிப்பை நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? நாம் இனிப்பை சாப்பிடுகின்ற பொழுது நமது உடம்பிலே நான் சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் செய்வதற்காக வேண்டிய ஒரு சுரப்பி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சுரப்பி என்பதை இன்றைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதனுடைய தண்ணீரை ஒரு பிளாஸ்டிக் பொருளில் நாம் வைத்தால் அது நெளிந்து விடும், அது மெல்ட்டாக மாறிவிடும். அந்த அளவிற்கு வலிமையான ஒரு திரவம் இருக்கிறது. நாம் ஒரு இனிப்பை சாப்பிடுகின்ற பொழுது அந்த திரவம் அதனுடைய உற்பத்தியை துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படி துவங்கியதற்கு பிறகு நாம் சாப்பிடக்கூடிய உணவு என்பது விரைவிலே அது செரிமானமாக மாறிவிடும் என்று மருத்துவம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனை போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், சாப்பிடக்கூடிய இடையிலே நீங்கள் தண்ணீர் குடிக்காதீர்கள், சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீர் குடிக்காதீர்கள் என்று அதற்கான சில கால அளவை மார்க்கம் நமக்கு வகுத்து கொடுக்கிறது. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சில மணி நேரங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருப்பார். இன்றைய மருத்துவம் அதை இன்றைய நமக்கு ஆய்வாக சொல்கிறார். ஒரு மனிதர் சாப்பிட்டு முடித்த உடனேயே தண்ணீரை கொடுத்தால் அந்த உணவை செரிமானமாக்கக்கூடிய திரவம் இருக்கிறது, அது வெளிவரக்கூடிய தன்மை குறைந்து விடுகிறது. அதன் தன்மை குறைந்து விட்டால் இந்த மனிதனுடைய உணவுகள் செரிமானமாகாமல் அவனுக்கு பலவிதமான பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது இன்றைய மருத்துவம் சொல்கிறது. நாம் சாப்பிடுகின்ற பொழுது அருகில் இன்றைக்கு பலவிதமான ஜூஸுகளை வைத்திருப்போம். ஒரு வாய் சாப்பிடுவது, ஒரு வாய் குடிப்பது. பெரியவர்கள் அப்படி, அதாவது கேஸ் கலந்த உணவை ஆகாரத்தை குடிக்கிறோம். ஆனால் வீட்டில் உள்ள குழந்தைகள் தன்மை எடுத்து பார்த்தால் தாய்மார்கள் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகின்ற பொழுது உணவை வாயில் வைத்துவிட்டு தண்ணீரை கொடுப்பார்கள். அது அந்த குழந்தைகளுடைய செரிமானத்தினுடைய தன்மையை குறைத்து விடுகிறது. நாம் நினைக்கிறோம், என் குழந்தைக்கு நான் ஏதேதோ வாங்கி கொடுக்கிறேன், அது சாப்பிடாமல் இருக்கிறது என்று நினைக்கிறோம்.
தவறு என்பது குழந்தையிடம் இல்லை, நாம் பழக்கப்படுத்தக்கூடிய முறையில் இருக்கிறது. நபி அவர்களுடைய பழக்கம் அதுதான். உணவிற்கு முன்பாக இனிப்பை சாப்பிடுவதும், உணவின் இடையில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதும், சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சில மணி நேரங்கள் கழித்து தண்ணீரை குடிப்பதும் நபி அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. இன்றைய மருத்துவம் அதை நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகையாக நபி அவர் கட்டத்த வழிமுறை இதுவும் ஒன்று. அதனை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவினுடைய தன்மை அடுத்ததாக விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு சில விதமான ஆகாரங்கள், எண்ணெய், மார்க்கத்திலே ஜெய்துன் எண்ணெயை குறித்து அல்லாஹ் தன் திருமலை பேசுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் சுமார் 6 இடத்திலே ஜெய்துன் எண்ணெயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்றைய ஜெய்துன் எண்ணெய் என்பதை நாம் வாங்குவது அரிதாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜெய்துன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உணவாகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி இருப்பதை நபி அவர்களுக்குரிய விஷயத்தை திருமதி இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்துவதனால் இன்றைய ஏற்படக்கூடிய உடல் வலிமைகளை குறித்து இன்றைய மருத்துவம் சொல்கிறது. ஒரு மனிதர் அந்த ஜெய்தூன் எண்ணெயை குடிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடல் சார்ந்த பலகீனங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் வயது வித்தியாசம் அல்லாமல் அது நிவர்த்தி ஆக்கி கொடுக்கிறது. எந்த மனிதன் அந்த ஜெய்தூன் எண்ணெயை தன் உடம்பிலே அவர் பயன்படுத்துகிறாரோ அவரது உடம்பிலே வெயிலின் தாக்கத்தாலோ பனியின் தாக்கத்தினாலோ உடல் தோள்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பலகீனங்களையும் இந்த எண்ணெய் தடுத்து விடுகிறது என்று மருத்துவம் சொல்கிறது. ஒரு மனிதர் ஜெய்தூன் எண்ணெயை தன் தலையிலே தேய்க்கும் நபராக இருந்தால் அந்த மனிதனுடைய முடி வேர்களை அது உறுதிப்படுத்துகிறது என்று இன்றைய மருத்துவம் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெய்தூன் எண்ணெயினுடைய சிறப்பை குர்ஆன் ஷரீஃபிலே சுமார் 6 இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனை போன்று மாட்டுப்பால் நாம் அது குடித்து பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலுடைய விஷயத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எப்படி என்று சொன்னா, அலைக்கும் பி அல்பானில் பக்கரி வ சுமுனுஹா வ இய்யாக்கும் அல்ஹுமுஹா ஃப இன்ன அல்பானிஹா. அதாவது இந்த மாட்டினுடைய பால் இருக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய நெய் பால் எந்த மனிதனுக்கு ஷிஃபாவானது. நபியவர் சொன்னார்கள், சும்னானுஹா தவாவுன் வ ஷிஃபாவுன். அதனுடைய பாலும் நெய்யும் மனிதனுக்கு ஆரோக்கியமானது. ஆனால் அதனுடைய இறைச்சி மனிதனுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியது. நாம் யோசிக்கலாம், இன்றைக்கு மாட்டுக்கறி சாப்பிடாத அவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நபி அவர்கள் வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையினுடைய விரிவுரையிலே இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். பருதி, இந்த மாட்டு இறைச்சி இருக்கிறது அது அதிகம் குளிர்ச்சியானது. சில நபர்களுக்கு அந்த உணவு ஏற்றுக்கொள்ளும், சில நபர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. பெரும்பான்மையாக இந்த மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமான உஷ்ண பூமியில் எங்கே இருக்கிறதோ அவர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த உணவில் அதிகமாக அல்லாஹ் குளிர்ச்சியை வைத்திருக்கிறான். அதனால் அதை நாம் அளவு கடந்து சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த இறைச்சியிலே ஒரு நோய் இருப்பது நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக வல் எவசி அலைஹா, அது வறட்சியானது. அது வறட்சியானது செரிமானத்தினுடைய விஷயத்திலே அது மனிதனுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடியது. மற்ற இறைச்சி சாப்பிடுவதை விட மாட்டு இறைச்சி சாப்பிட்டால் பலகீனம், அதாவது செரிமானம் ஆகுவதில் உள்ள குறைபாடு நாம் உணர முடியும். ஆனால் அதனுடைய பாலிலும் அதன் நெய்யிலும் ஆரோக்கியத்தை வைத்திருக்க நபி அவர்கள் சொன்னார்கள். இவைகள் எல்லாம் நமது வீட்டில் குழந்தைகள் நாம் கொடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஜெய்துன் எண்ணெய் உணவிற்கு முன்பாக இனிப்பான ஒன்று. உணவின் இடையில் நீர் இல்லாமல் உணவு கொடுப்பது, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணீரை கொடுப்பது, ஜெய்துன் எண்ணெய் நாம் குடிக்க கொடுப்பது, உடம்பிலே பயன்படுத்துவது, இவைகளை நமது குடும்ப வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து நாமும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், அனைத்திற்குமான ஒரு மருந்தாக கருஞ்சீரகத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். கருஞ்சீரகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருஞ்சீரகத்தை சொல்கின்ற பொழுது அது மரணத்தை தவிர அனைத்திற்கும் நிவாரணம் என்பதாக சொன்னார்கள். எதற்கெல்லாம் இது நிவாரணம்? இன்றைய மருத்துவம் சொல்கிறது, தினமும் ஒரு மனிதன் காலையிலே எழுந்து இந்த கருஞ்சீரகத்தை வாயில் போட்டு மென்று கொண்டு அவர் அன்றைய நாளை கழித்தால் அவரது உடம்பிலே எந்த நச்சினுடைய தாக்கமும் இருக்காது. நபி அவர்கள் காலத்திற்கு பிறகு காலித் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், கலீப் இப்னு அபூஜர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து மதீனாவிற்கு பயணப்படுகிறார்கள். பயணப்பட்ட அந்த சஹாபி மதீனாவை சேரக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவே உடல் பலகீனத்தால் மயக்கமுற்று விடுகிறார்கள். இந்த சஹாபியை சுமந்து கொண்டு மதீனாவிற்கு எடுத்து செல்லப்படுகிறது.
மதினாவிற்கு சென்றதற்கு பிறகு உடல் பலகீனத்தில் இருந்த சஹாபிக்கு அதீக் என்ற ஒரு சஹாபி மற்ற தோழர்களிடத்தை சொன்னார்கள், நீங்கள் கருஞ்சீரகத்திலே ஒரு 7 அல்லது 5 துகளை நீங்கள் எடுத்து வாருங்கள். கருஞ்சீரகம் என்பது ஒரு சிறிய ஒரு பொருள், கடுகை போன்ற அளவுதான். அதுல ஒரு 5 அல்லது 7 தூளை கொண்டு வர சொல்லி அதை கசைக்கு அதில் உள்ள எண்ணெய் பசையை எடுத்து மயக்கமுற்று இருந்த அந்த சஹாபியினுடைய மூக்கின் 2 ஓரங்கள் வைக்கிறார்கள். சஹாபி கண் முடிக்கிறார்கள். இது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. கருஞ்சீரகம் என்பது எல்லா விதமான நோய்க்கும் நிவாரணமா என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்க அது ஒரு உதாரணமாக இந்த செய்ய சொல்லி காட்டினர். இப்படியாக கருஞ்சீரகம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான உள்ளதை நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிதான் அனைத்தையும் கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்து இல்லாமல் அல்லாஹ் படைக்கவே இல்லை. பைதா மரித்து பஹுவ யஸ்பி, அல்லாஹ் நோயை கொடுத்தால் அதற்கு மருந்து இருக்கிறது. ஆனால் நோய் வருவதற்கு முன்பாகவே நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமது உணவு பழக்க வழக்கத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நமது உணவு என்பது நமது வயிறு நிரம்பக்கூடிய அளவை என்பதை நாம் மறந்துவிட்டு எனக்கு போதும் என்ற தன்மைக்கு நாம் வந்தால் நமது உடம்பிலே நோய் வராமல் பாதுகாப்பதற்கு அதுவே சிறந்த வழியாக இருக்கும். நபியர் சொல்லி காட்டிய ஆரோக்கியமான வழிமுறை என்பதில் இந்த உணவு என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நாம் அதிகமாக கவனம் எடுத்து உடல் ஆரோக்கியத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து இரண்டாவது ஆரோக்கியமாக உள்ளம் சார்ந்த எதிரிகளுடைய தொந்தரவு சார்ந்த விஷயத்தை விட்டு ஆரோக்கியமாக நபி அவர்கள் சொன்னார்களே அந்த விஷயத்தை பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை